வெல்கம் டு முகி சேஸ். என்ன மேக் பண்ண போறோம் அப்படின்னா சார்கோல் சோப் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். சாம்பல் குளியல் கட்டி எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சிம்பிளா வந்து எப்படி மேக் பண்றது இந்த வீடியோல பார்ப்போம். சார்கோல் சோப்பு 200 300 வித்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்லயே ஈஸியா சிம்பிளா நம்ம எப்படி மேக் பண்றது இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியாம போக வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு இந்த கொட்டாங்குச்சியை வந்து அதில் போட்டு நல்லா எரிச்சிருங்க. ஸோ இதோட கறியை தான் நம்ம வந்து சார்கோல் சோப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொட்டாங்குச்சியை எரித்து அதோட கறியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொட்டாங்குச்சி எரித்து அதோட கறியை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. ஓகே, சார்கோல் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் நம்ம வந்து 100 200 கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 ml கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். கேஸ்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் எண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 5 mlக்கு ஆயில் இருந்தால் போதும். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதில் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. சார்கோல் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சார்கோல் வந்து பெரிய நல்லா பொடியாக இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டீ வடிகட்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக உள்ளே போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொடியாக உள்ள அந்த ஆயிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் எடுத்து ஸ்டவ் மேலே வந்து சின்னதாக இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருங்க. இப்போ வந்து சோப் பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோப் பேஸ் வந்து 100 கிராமுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணணும். சோப் பேஸை நல்லா மெல்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். ரொம்ப இது கட்டாதீங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சார்கோலும் அந்த ஆயிலையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சார்கோல் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிலிக்கான் சோப் மோல்டு எடுத்துக்கோங்க. பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சோப் போல்டு அந்த மாதிரி பாக்ஸாக இருக்க இடத்துல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சோப் பேஸை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஊற்றிக்கலாம். சிலிக்கான் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது வந்து பக்கத்து பாக்ஸில் ஊற்றிக்கிறேன். ஓகே, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் நல்லா காஞ்சிருச்சு. கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. இந்த பெரிய பார் எடுத்துக்கலாம். சோப் பார் பார்த்து பக்குவமாக எடுக்குங்க. சோப்பு சூப்பராக அழகாக வந்திருக்கு. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit. Thank you for watching. Charcoal soap ready பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day.